வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் என்ன? 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைச்சரை சந்திருக்காங்க. அமைச்சர் வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல்களை பற்றி தான் பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன், இந்த பிஜேடிஆர்பியோடைய தேர்வு தேதியை குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அந்த ஆசிரியர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன தேர்வு வேண்டாம் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சு இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. ஸோ அமைச்சர் சந்தித்து நேரடியாக பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் ஒரு முற்றுகை போராட்டமும் நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றமும் செயல்படுது. ஏன்னா அந்தந்த கேள்விகள் கேட்குறாங்க. பல்வேறு பெறப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 2013 நடத்தப்பட்ட பணி நியமனங்கள். ஆசிரியர்களுடைய டெட்டாசிரியர்களுக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு அப்படின்றது நீதிமன்ற வாயிலாக விரைவில் வெளியாகும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கணுங்க. ஸோ கண்டிப்பாக 100% 2013 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு புதிய சங்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் இதை தான் வலியுறுத்துகிறாங்க. புதிய சங்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கங்கள் எல்லாமே அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. அமைச்சர் பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து ஒரு முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. என்ன சார் அப்படி ஒரு தகவல் அமைச்சர் வெளியிட்டார் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். அமைச்சர் வெளியிட்ட அந்த ஒரு முக்கியமான தகவல் இதுதாங்க. ஸோ 2013 50% நாங்கள் சீனியாரிட்டி பேஸ் பண்ணியோம். மீதி 50% பார்த்தீங்கன்னா நியமன தேர்வை வச்சியும் நாங்கள் எடுத்துப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தற்சமயம் சீனியாரிட்டி போயிட்டுருக்கு, வயது அதிகரிக்கிறது. ஸோ டெட்டுடைய சான்றிதழ் செல்லுபடி காலம் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பையும் கொடுத்ததுனால ஸோ அதில் சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப டெட்டாசிரியர்களுக்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் இறுதியாகவும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய 2024க்கு உண்டான அறிவிப்பு. ஸோ 2023க்கு உண்டான அறிவிப்பு இன்னும் வரல. 2024க்கு நீங்கள் போயிட்டீங்க, என்னதான் நடக்குதுன்னு புரியல. ஸோ விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஆண்டுக்கு உண்டான பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக நம்ம வெளியிட போகிறாங்க. இந்த ஆண்டு பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 13,331 வேகன்சிஸ் இருக்க போகிறதா நிறைய தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா? நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.